ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். தரை தோட்டத்தில் ஒரு 2 செம்பருத்தியும் இன்னொரு பூச்செடியும் வந்து தண்டு வச்சேன். அழகாக வந்துட்டுன்னு சொன்னால இப்போ மாடியில் காமிக்க வேணாமா? இங்கே பாருங்கள், பச்சை மாறாமல் இருக்காங்க. இன்னும் தளிர் வரல. என்ன அப்படின்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து வேரோடு கொண்டு வந்து வச்சேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வேரோடு, அதுவும் ஆணி வேர் கொஞ்சம் கூட பிய்யாமல் வச்சாதான் வரும்பாங்க. ஆனால் நான் ஒரு பெரிய குச்சி தான் கொண்டு வந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஆனால் அந்த கருவேப்பிலை வச்சு ஒரு வாரம் ஆச்சு. வச்சப்போ மழை இல்லை, வச்சு இப்போ தான் 2 டேஸாக மழை. பாருங்களேன், கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க தழுத்து வந்துடுவாங்க அப்படின்னு தோணுதுங்க. குச்சி தாங்க வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை குச்சியில் வருமா அப்படிங்கிறத நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம். இந்த மலையில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வச்சுருக்கேன். அது ஒன்றாச்சா. அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இந்த இருக்குது, இதில் இருக்குது. இது பார்த்தீங்களா, தெரியுதா? 3 குச்சி வச்சேன் மருதாணி. ஒன்று வளர்ந்துருச்சு, ஒன்று நிறையவே இலை வந்துட்டாங்க, ஒன்று வந்து இப்போ தான் லேசாக தளிர் வந்திருக்காங்க. ஸோ மருதாணியும் தழுத்துட்டாங்க. இந்த மாதிரி மலையில் என்னென்னலாம் உங்களோட ஆசையோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கொண்டு வந்து ட்ரையல் பார்த்துருங்க. ஓரளவுக்கு 99.9% சக்ஸஸ் ஆகிடுங்க மழை வரும்போது வச்சா. அதுக்காக தொடர் மழை இருக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. மோடமாக இருந்தாலும் சரி, அப்பப்போ தூர்னாலும் சரி, செமையாக வளருவாங்க. ஸோ 2 தரை தோட்டமும் காமிச்சிட்டு மாடி தோட்டமும் காமிச்சிட்டு சூப்பராக தளிர் வந்திருக்காங்க. ஓகே, ஏதாவது செடி பிடிங்கிட்டு வந்து வைக்கணுமா எங்கேயாவது பார்த்து, இல்லை ஏதாவது கட்டிங்ஸ் வைக்கணுமா, எதையும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? பாய்.